திரைத்துறையில் பல படங்களில் பாடி டிஎம்எஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் மெலோடி பாடல்களுக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் வந்தது. டிஎம்எஸ் அவர்களினுடைய கம்பீரமான குரல் மென்மையான மெலோடி பாடல்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க. அதனால அந்த வாய்ப்பு பிற பாடகர்களுக்கு போணுச்சு. குறிப்பாக மெலோடி பாடல்கள் அப்படிங்கிற மார்க்கெட்டில் ஏஎம் ராஜா அப்படிங்கிற பாடகர் மிகப்பெரிய அளவில் இருந்தார். இதுக்கப்புறம் மெலோடி பாடல்கள் பாடும்போது டிஎம்எஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட யுக்தியை பயன்படுத்தி பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. மற்ற பாடகர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்ச போது மெலோடி பாடல்களில் மிகப்பெரிய போட்டியாளராக இருந்த ஏஎம் ராஜா அவர்களுக்கு 1960க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மார்க்கெட்டே இல்லாமல் போகுது. ஆரம்பத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கு ஏன் மெலோடி பாடல்கள் வாய்ப்பு குறைவாகவும் ஏஎம் ராஜாவுக்கு அதிகமாகவும் கிடைச்சிது. அப்போ டிஎம்எஸ் அவர்கள் கொண்டு வந்த யுக்தி என்ன, அதற்கு பிறகு என்ன நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம்எஸ் அவர்கள் திரைத்துறையில் தன்னுடைய முத்திரைகளை பதிக்க தொடங்கிய ஆரம்ப காலகட்டம். ஆனால் ஆரம்பத்திலே எல்லா பாடல்களையும் டிஎம்எஸ் தான் பாடுவார் ஒரு படத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகலை. கடும் போட்டி அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா அந்த பாடகர்கள் மிகப்பெரிய திறமையாளர்களாகவும் அதே நேரத்தில் கடும் போட்டியாளர்களாகவும் இருந்தாங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம், ஒரு முத்திரை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க போய் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கதாநாயகன் பாடக்கூடிய பாடல், டூயட் பாடல் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதை திருச்சி லோகநாதனும் சிஎஸ் ஜெயராமன் அவர்களும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு படத்தில் கதை அப்படியே போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு நீதி சொல்கிற மாதிரி ஒரு பாடல் அசரீரி பாட்டாக வரும். இதை பார்த்திங்கன்னா கண்டசாலா பாடுவார். ஒரு படத்தை ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுக்கிறாங்க, டப்பிங் பாடலாம் வருது அப்படின்னா அந்த மார்க்கெட் முழுவதுமே பார்த்திங்கன்னா கண்டசாலா அவர்கள் கிட்ட தான் இருந்தது. இப்போ ஒரு பாடல் பார்த்திங்கன்னா கம்பீரமான துணியில் வேணும் அப்படின்னு சொன்னால் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாடலை பாடுவார். அப்போ ஆரம்ப கட்டத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு முத்திரை கிடைக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னால் மிகச்சரியான தமிழ் உச்சரிப்பு, நல்லா வாய் விட்டு பாடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் கிடைக்கிது. இதனால் ஒரு படத்தில் கதாநாயகனுக்கான அறிமுக பாடல், கொள்கை பாடல், ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைக்கிற மாதிரியான பாடல்கள், குறிப்பாக பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் இந்த மார்க்கெட்டெல்லாம் டிஎம்எஸ் பக்கம் வந்துருச்சு. ஆனால் மெலோடி பாடல் அப்படிங்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திருச்சி லோகநாதனும் பாடிக்கிட்டு இருந்தார், சிஎஸ் ஜெயராமனும் பாடிக்கிட்டு இருந்தார், சீர்காழி அவர்களும் மெலோடி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் பெரும்பாலான மெலோடி பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் முத்திரை பதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்மையான குரலமைப்பை கொண்ட ஏஎம் ராஜா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகர். டிஎம்எஸ் அவர்களுடைய கம்பீரமான குரல் மென்மையான பாடல்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருந்தது. இப்போ நான் அந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் சில படங்களை சொல்கிறேன். இப்படி எல்லாரும் கலந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கான எல்லா பாடல்களையுமே மெலோடி பாடல்கள் உட்பட சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாடுறாரு. சிவாஜி அவர்களுக்கு டிஎம்எஸ் பாடியதற்கு பிறகு சிஎஸ் ஜெயராமன் பாடலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. மறுபடியும் சிஎஸ் ஜெயராமன் பாடுறாரு. புதையல் படத்தில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அந்த பாடலை பாடினது யார்? சிஎஸ் ஜெயராமன் தானே. பாவை விளக்கு படத்தில் 1000 கண் போதாது வண்ண நிலவே பாடலையும் சிஎஸ் ஜெயராமன் தான் பாடுறாரு. ஏஎம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் மாறி மாறி பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ டிஜி லிங்கப்பா சபாஷ் மீனால் டிஎம்எஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா? அதற்கு முன்னால் திருமணம் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. அதில் மெலோடி பாடல் ஒரு பாடல் ஏஎம் ராஜா பாடுறாரு, ஒரு பாடல் டிஎம்எஸ் பாடுறாரு. மகாதேவி அப்படிங்கிற ஒரு படத்தில் பட்டுக்கோட்டையாருடைய 2 பாடல்களுக்கான வாய்ப்பு டிஎம்எஸ்க்கு வருது. ஆனால் அந்த படத்தில் ஒரு மெலோடி பாடல் இடம்பெறுகிறது. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே. இந்த பாடலை யாரை பாட வைக்கலாம், டிஎம்எஸ்ஸா ஏஎம் ராஜாவா அப்படிங்கிற ஒரு விவாதம் நடக்குது. கடைசியில் அந்த பாடல் வாய்ப்பும் ஏஎம் ராஜா அவர்களுக்கு தான் போகுது. அதை ஒரு மிகச்சிறந்த பாடகர்களே ரொம்ப சிறப்பாக பாடி முடிச்சிடறாரு. இப்படி மெலோடி பாடல் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் ஒரு பக்கம் ஏஎம் ராஜா கிட்ட பலமாக இருக்குது. மற்ற நேரத்தில் எல்லாருமே மெலோடி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்எஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு குறைவாகத்தான் வருது. அதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கம்பீரமான குரல். சரி, இது எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் யோசிக்கிறாரு. அப்போ தான் டிஎம்எஸ் ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகிறாரு. அதாவது வாய்ஸ் மாடுலேஷன். ஒரே குரலை பல்வேறு விதமான குரலாக மாற்றி மாற்றி பயன்படுத்துறது. இந்த யுக்தி டிஎம்எஸ் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கும் போதும் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப பிரமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாடகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரல் தான் இருக்கும். அதுவும் பாடும்போது மெய்மறந்து பாடும்போது, புத்திசாலித்தனமாக நீங்கள் பாடும்போது மனசில் இருந்து தான் பாட முடியும். அதனால் இது மாதிரி வேறு ஒரு பாடகரால் செய்யவே முடியாது அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் கருதுகிறாங்க. ஆனால் டிஎம்எஸ்க்கு நம்ம முதல் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஒருத்தரோட பேசும்போது அந்த கதாநாயகன் எங்கேருந்து குரல் எடுத்து பேசுகிறாருன்னு அவர் கவனிப்பாராம் டிஎம்எஸ் அவர்கள். வயிற்றில் இருந்தா, நெஞ்சில் இருந்தா, அல்லது தொண்டையில் இருந்தா, வாயில் இருந்தா, மூக்கில் இருந்தா, சில பேர் நேசல் சவுண்டோடலாம் பேசுவாங்களே, அதே மாதிரி இவரும் குரல் எடுத்து பாடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர். அதனால் மெலோடி பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லியே தன்னுடைய குரலை வந்து வேற ஒரு மாதிரி மாற்றி மென்மையாக்கி அதுலேயும் பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெலோடி பாடல்களை அந்த கம்பீரமான டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் இல்லாமல் வேறு ஒரு மாடுலேஷனில் வேறு மாதிரியான ஒரு மென்மையான டிஎம்எஸ் அவர்களுடைய குரலில் பாட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மெலோடி பாடல்களுக்கான வாய்ப்பு இவர் பக்கம் வர ஆரம்பிக்குது. அதில் நடுவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. இந்த சூழ்நிலையில் மிகச்சிறந்த இயக்குனராக அறியப்படக்கூடிய பிஆர் பந்துலு வந்து சபாஷ் மீனா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து கர்ணன், கட்டபொம்மன் உள்ளிட்ட பல பெரிய படங்களை வந்து எடுத்தவர். இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக அன்னைக்கு வித்தியாசமான இசைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த டிஜி லிங்கப்பா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது திருச்சி கோவிந்தராஜுலு லிங்கப்பா. அன்னைக்கு எல்லாருமே கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படையில் பாடல்களை அமைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வித்தியாசமான பல இசை, இந்துஸ்தானி, வெஸ்டர்ன் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி வித்தியாசமான பாணியின் மூலமாக வெற்றியடைந்து ஒரு நல்ல பேர் எடுத்தவர் தான் டிஜி லிங்கப்பா அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர். அவர் இந்த படத்துக்குள்ளே வந்துடுறாரு. இதில் ஒரு மெலோடி பாடலுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய இயக்குனர் பிஆர் பந்துலு சொல்கிறார். இந்த பாடல் அந்த அளவுக்கு இனிமையாக வந்ததற்கு காரணம் அந்த பாடலுடைய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சிச்சுவேஷன்னா, படத்துடைய கதாநாயகன் சிவாஜி வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்கார தந்தையினுடைய ஒரு மகன். இவருக்கு பொறுப்பு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து நண்பர் வீட்டுக்கு இவர் வந்து அனுப்பி வைக்கிறார். இந்த கதையை தலைவி தான் பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அளித்தா படம் வந்து எடுக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் கவுண்டமணியும் நடிச்சிருப்பாங்க. இது இந்த படத்தினுடைய ஒரு மூலக்கதைன்னு சொல்லலாம். இதில் வந்து சிவாஜி வந்து அந்த நண்பர் வீட்டுக்கு போகாமல் தன்னுடைய நண்பர் சந்திரபாபு அங்கே அனுப்பிட்டு ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடுவார். இவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு இளைஞர். இந்த ஏழைகளோட வாழும்போது தான் இங்கே தான் வந்து உண்மையான வாழ்க்கை இருக்குது, உண்மையான மன நிறைவும் நிம்மதி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழைகளுடைய வாழ ஆரம்பிக்கிறாரு. அங்கே பூக்கட்டக்கூடிய ஒரு சாதாரண பெண் மேலே இவருக்கு வந்து காதல் வருது. ஒரு பணக்காரன் ஒரு ஏழையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அங்கே ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறான். அதை நினச்சி குடிசை வீட்டுக்குள்ளே அவருடைய அந்த பெண்ணுடைய உருவத்தை வந்து செவுத்தில் வரைஞ்சிக்கிட்டே பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் இது. டிஜி லிங்கப்பா கேட்கவா வேணும் மிகச்சிறந்த ஒரு மெலோடி டியூனை உருவாக்குறாரு. மிகச்சிறந்த கவிஞரான கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் அற்புதமாக ஒரு பாடல் எழுதுகிறார். இப்போ இந்த பாடலை யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. அந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து மெலோடி பாடல்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. டிஎம்எஸ் அவரும் பாடிக்கிட்டு இருந்தார். அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பாடணுமா, ஏஎம் ராஜா பாடணுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். மகாதேவி படத்தில் இதே டிஸ்கஷன் வந்து அந்த பாடல் வந்து ஏஎம் ராஜாவுக்கு போனதை பார்த்தோம் இல்லையா. இந்த படத்தில் வந்து டிஎம்எஸ் அவர்களுக்கு வருது. ஏன்னா இந்த வாய்ஸ் மாடுலேஷனில் ஒரு மென்மையான குரலை டிஜி லிங்கப்பா கிட்ட ஏற்கனவே சில பாடல்கள்லாம் பாடி டிஎம்எஸ் அவர்கள் நல்ல பேரோடு இருக்கிறார். அதனால் இந்த பாடலை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த பாடலுடைய கம்போசிஷனும் வரிகளும் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. டிஎம்எஸ் அவர்கள் சிரத்தை எடுத்து தன்னுடைய மென்மையான குரலில் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை பாடி முடிக்கிறார். இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைகிறது. மெலோடி பாடல்களுடைய மார்க்கெட்டையே இந்த பாடல் மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி அப்படிங்கிற டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல். இந்த பாடலை பார்த்த விமர்சகர்கள்லாம் அன்னைக்கு பத்திரிகையில் எழுதினாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய மென்மையான குரல் மீண்டும் மீண்டும் காதுகளில் எதிரொலித்து கொண்டு இருந்ததுன்னு எழுதினாங்க. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. இந்த பாடல் வெற்றியை பற்றி தமிழருவி மணியனையா ஒரு செய்தி ஒன்று சொல்லுவார். டிஎம்எஸ் அவர்களுடைய இனிமையான குரல் கூடவே டிஜி லிங்கப்பாவினுடைய அற்புதமான இசை, கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகளோட பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பும் பந்துல அவர்களுடைய காட்சிப்படுத்துதலும் ரொம்ப முக்கியமாக பேசப்படும். அதாவது இந்த பாடலை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து நல்ல பெரிய செட்டு போட்டு ரொம்ப அதிகமான பொருட்செலவில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பந்துல சொன்னாரா, கதைப்படி ஒரு பணக்காரன் வந்து ஏழை வாழ்க்கையை விரும்புகிறான், குடிசைக்குள்ளே உட்காந்து தான் அந்த பொண்ணை பற்றி பாடுறான். இன்னொன்று குடிசைக்குள்ளே அவன் உட்காந்து பாடுறதை நம்ம எப்படிங்க காட்சிப்படுத்த முடியும் பெரிய அளவில் அப்படின்னு சொல்லும்போது பந்துல வந்து கேட்கலையாம். இது அங்கே இருந்தவங்களுக்குலாம் புரியலை. அங்கே ஏவி மேய்ச்சிட்டார் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லியிருக்காங்க, பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல கம்போசிஷனாக இருக்குது, டிஎம்எஸ் நல்லா பாடியிருக்காரு, இதை வந்து நல்லா செட்டு போட்டு எடுக்கலாம்னா அவர் குடிசைக்குள்ளேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னோன்னா ஏவி மேய்ச்சிட்டார் சொன்னாங்களாம், யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் 2 பேர் இருக்காங்க பெரிய ஆளுங்க, ஒன்று பந்துலு, இன்னொன்று சிவாஜி கணேசன். 2 அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட இந்த கலைஞர்கள் ஏதாவது பண்ணி இந்த பாடலுக்கு வந்து உயிரை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே சிவாஜி வந்து செவுத்தில்
இந்த கரிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸில் வரைஞ்சிக்கிட்டு இந்த பாடலை பாடுவார். ஆனால் இந்த பாடல் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மென்மையான உணர்வை நமக்கு வந்து கொடுக்குது. தாவும் கொடிமேலே ஒளிர் தங்கம் குடம் போலே பாவை உன் பேரடிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி என் மனம் நீ அறிவாய் உன்னையும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன்மொழியோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு உணர்ச்சி நிலை வருது இல்லையா. அப்படிப்பட்ட பொற்காலத்தை இந்த கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பாடல் வெளிவந்து மிகச்சிறந்த வெற்றியடைந்த ஒரு மெலோடி பாடலாக மாறுகிறது. இந்த பாடலுக்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களினுடைய மெலோடி மார்க்கெட் உச்சத்துக்கு போகுதுன்னு சொல்லலாம். இந்த வாய்ஸ் மாடுலேஷன் அப்படிங்கிற யுக்தியை எல்லா பாடகர்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு எல்லை இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கறதுக்கு, உணர்ச்சி கொடுத்து ஒரு பாவனையோட பாடுறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு பாடகர் வாய்ஸ் மாடுலேஷனில் பல்வேறு விதமான முறைகளில் பாடுவார் அப்படின்னு சொன்னால் அது டிஎம்எஸ் அவர்கள் தான். சிவாஜிக்கு ஒரு மாதிரி, எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி, ஜெமினிக்கு ஒரு மாதிரி, முத்துராமனுக்கு ஒரு மாதிரி, ஜெய்சங்கருக்கு ஒரு மாதிரி, வேற கதாநாயகர்களுக்கு வேற மாதிரி, நகைச்சுவை பாடலாக வேற மாதிரி, கொள்கை பாடல் தத்துவ பாடலாக, சோக பாடலாக அதுக்கு வந்து வேற மாதிரி, கதாநாயகனுக்கான அறிமுக பாடலாக அதுக்கு வந்து வேற மாதிரி, மெலோடி பாடலாக அதுக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு குரலை வைத்துக்கொண்டு ஒரு பாடகர் பல்வேறு விதமான வித்தியாசமான முறைகளில் பாடினார் அப்படின்னு சொன்னால் இது உலகத்தில் இந்த மாதிரி வேறு யாரும் பண்ணதில்லை. இது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் மட்டுமே கண்டுபிடித்து பயன்படுத்திய ஒரு சாதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சங்கீதத்தை, இசையை ஆய்வு பண்ணுறவங்க, பாடகர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் இந்த வரலாற்று செய்தியை படிக்கும்போது தான் மிரண்டு போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மெலோடி பாடலுக்கு டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பயன்படுத்திய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் யுக்தியை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட வந்து பதிவு பண்ணியிருக்கேன். டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு நம்ம பதிவு பண்ண போகிறோம் இல்லையா, அதில் இது மிக முக்கியமான ஒரு இடம். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.